பாம்பே சிக்கன் செய்யறதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி மஞ்சள்தூள் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். பாம்பே சிக்கன் செய்யறதுக்கு சிக்கன் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், காஷ்மீர் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், மட்டன் மசாலா வச்சுருக்கேன், மல்லி பவுடர் வச்சுருக்கேன், ஜீரக பவுடர் வச்சுருக்கேன், வீட்டு மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன், ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேன், மிளகுத்தூள் வச்சுருக்கேன், கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன், எலும்பிச்சம்பழம் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அதில் கலந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த மசாலா கூட இப்போ இஞ்சி பேஸ்ட்டு வச்சுருக்கேன் 2 ஸ்பூனு, தயிர் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், 1 முட்டை வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், மல்லித்தழை வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். அது கூட எல்லாத்தையும் கலந்து ஊற வைக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். பாம்பே சிக்கன் செய்யறதுக்கு எல்லா மசாலாவும் போட்டு பெசிரி வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பொரிச்சு காட்டுறேன். பாம்பே சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. பாம்பே சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலு சிக்கன் பிரியாணி. பாம்பே சிக்கனு பொரிச்சு வச்சுருக்கேன், முட்டை இருக்குது, ஆனியன் வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.